இன்னொரு வாய்ப்பு கேட்குறீங்களா இல்லை அடுத்து என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்னொரு வாய்ப்பு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? போட முடியல சார். நான் வந்து அவசரமாக கிளம்பி போன மாதம் துபாய்லாம் போயிட்டு வந்தேன். இருக்க முடியல அங்கே. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. அப்பன்னு எனக்கு தெரியும் சார். அவங்க வேலை செய்கிற இடத்துல போய் திடீர்னு போய் நின்றுட்டேன். சூப்பரு. ஓகே, இதே வேற யாராக இருந்தாலும் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. நீ இப்படிலாம் பண்ணாத. எனக்கு அவன் அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸ் கொடுத்தான். பண்றது காதலா சித்திரவதையா? சித்திரவதை தான் பண்ணுறேன். என்ன கொடுமை சரவணன். இதை ஒரு பையன் பண்ணினா அது எவ்வளவு நெருக்கடிக்கு நீங்க உள்ளாவீங்க? ஏற்றுக்க முடிஞ்சிருக்காது தான் சார். எல்லாம் சரியாயிரும். என்ன இந்த டாக்ஸிக்ல ரொம்ப பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அவங்க தான். நீங்க தான். நான் சித்திரவதைன்னு சொன்னது உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. நீ ரொம்ப ப்ராக்டிக்கலா நீங்க பேசினா வெளியில வந்துட்டதா அர்த்தம். தவறுன்னு தெரிஞ்சு நீங்க வெளியில வர முடியல, நீங்க தானே உள்ள மாட்டிருக்கீங்க. உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். நீங்க இப்போ நான் ஓப்பனாக சொல்றேன், ஹர்ட் ஆக வேண்டாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது காதல் இல்லை, இது காதல் இல்லை, இது சித்திரவதை. மாட்டினாடா மானஸ்த. இதுடா உங்களுக்கு அந்த பையன் மேல அவ்வளோ காதல் இருந்தா இப்போ அவன் சொல்றது உங்களுக்கு புரியுமே. டெபினெட்லி. நான் அந்த மெமரிஸ்லேயே இருக்கேன் சார். ஐயோ சாமி. சார் நான்